என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில உங்க ஞானம் அதிகமாய் வெளிப்படுவதாக. அல்லேலூயா. அவருடைய ஞானத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க விட்டு தரக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டும். நான் ஒரு சம்பவத்தை சொல்ல முடியும். நான் வாலிப வயது முடித்து கிட்டத்தட்ட ஒரு 24 வயது ஆகும்போது எனக்காக திருமணம் பார்க்குற ஒரு வேலை, திருமணம் பார்க்குற அந்த பேச்சு நடந்து கொண்டே இருந்துச்சு. எங்கள் பாஸ்டர் ஒரு பக்கத்தில் எனக்கு கல்யாணம் பார்த்தாரு. எங்கள் அம்மா அப்பா நிறைய பேரை பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய வீட்டில் இருக்கிறதுல மூத்த அத்தா அவங்க ஒரு பக்கத்தில், இப்படியே நிறைய பேர் என்னுடைய திருமணத்திற்காக பெண்ணு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ நானும் ஒரு பக்கத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன தான் பொண்ணு பார்த்தாலும் கல்யாணம் பண்ண போகிறதுனா இல்லை, அதனால எனக்கு பொண்ணு பார்க்குறதுக்குன்னா நானும் பார்க்கணும் அப்படின்றக்காக நானும் ஒரு பக்கத்தில் ஜோம் பண்ணிட்டு இந்த பொண்ணு செட் ஆகுமா, இந்த பொண்ணு செட், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்குது. அப்போ என்னுடைய மனசுக்கு ஒரு 100% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணு அவருடைய குடும்பம் அப்படியே முன்னாடி அப்படியே நிற்கிது. உடனே எனக்கு ஒரு பெரிய கற்பனை உண்டாகிறது. சரி, உடனே எனக்கு ஒரு யோசனை, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை, நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஊழியத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய தாட்டு ஓடிட்டே இருக்குது. யோசிக்க 100% சரி, இதுதான் நமக்கு சரியான குடும்பம், இந்த பிள்ளை தான் நமக்கு சரியான பிள்ளை, இதை விட்டால் நமக்கு அப்படி அமையாது அப்படின்னு சொல்லி 100% தீர்மானம் பண்ணியாச்சு. உடனே எங்கள் ஊரில் இருக்கிற அம்மா அப்பா பார்க்க சொல்லியாச்சு. அவங்களும் அதை பிடிச்சாச்சு. என்னுடைய மனசில் ஒரு பெரிய கோட்டை கற்பனை உண்டாகிறது. ஆனால் திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை, நான் இவ்வளோ கற்பனை கோட்டை கட்டுறது கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லை அப்படின்னு தட்டி போயிருச்சு. அப்போது அந்த திருமண காரியம் தடைபட்டு போன உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய வெறுமை உண்டாயிருச்சு. ஐயோ, நமக்கு நம்ம நல்ல ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டோமோ, நம்ம நல்ல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம போயிருச்சோ, இப்படி நிறைய காரியங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இதை நீர் அனுமதித்திருப்பீரே, ஆனால் இதை தாங்கக்கூடிய பலன் தாங்க, இதை தாண்டக்கூடிய பலன் தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஒரு 1 வீக் கஷ்டமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு தாண்டிட்டோம். ஆனால் இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய திருமணத்தில் என்னுடைய ஞானம் என்று ஒன்று இருந்தது, எங்கள் அம்மா அப்பாவுடைய ஞானம் என்று ஒன்று இருந்தது. ஆனால் இன்னொரு ஞானம் இருந்தது. யார் ஞானம் அப்படின்னா, தேவ ஞானம். நான் நம்புகிறேன், என்னுடைய ஞானம் தோல்வியாக படும்போது அது தீமையாய் அல்ல, அதை நன்மையாய் தேவனுடைய ஞானம் வெளிப்படுவதற்கு கர்த்தர் அதை கையிலே எடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த